உடல் முழுக்க திருநீரு, கையில் திரிசூலம், கழுத்தில் நாகப்பாம்பு. சிவக்கலை ஆட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இஸ்லாமிய நபர். நான் 3 வயசுல இருந்து இந்த நாட்டுப்புற ஆன்மீக கலையில இருக்கேன். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, நான் வந்து ஒரு இஸ்லாமியர். நான் இஸ்லாமியரா இருந்தாலும் அந்த காளி அந்த வேஷத்தின் மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு அப்பயே வந்துருச்சு. பலருக்கும் கற்றுக் கொடுத்து வரும் மத நல்லிணக்கம். அவங்க மேக்கப்லாம் கலைக்க போகும்போது நாங்க போய் பார்க்க போவோம். அப்பதான் தெரியும் உள்ள ஆள் இருக்காங்க அப்படின்னு. அதோட கஷ்டத்தை நான் 3 வயசுல எனக்கு புரியுது. ஏன்னா உடம்பு ஃபுல்லா துணி சுத்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வேஷம்லாம் அவங்க போடுவாங்க. உட்காந்து மேக்கப் போடும்போது ஃபேன் கிடையாது, காற்று கிடையாது, சரியான வெளிச்சம் கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் விடியும் இருளும் விலகும், அந்த நாள் வரையில் அன்பினால் இறைவா இறைவா. மயிலாடுதுறை மாவட்டம் மங்கை நல்லூர் பகுதியை சேர்ந்த இஸ்லாமியர் கிங் ஃபைசல் தனது 3 வயது முதல் சாமி ஆட்ட கலையின் மீது ஆர்வம் கொண்டு ஊரில் நடக்கும் திருவிழாக்களில் சாமி ஆட்டத்தை கண்டு ஆச்சரியத்துடன் அதனை கற்க வேண்டும் என எண்ணி சிறுவயதிலேயே சிறு சிறு நாடகங்களிலும் நடித்து வந்தாராம். பின்னர் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சாமி ஆட்டத்தில் காளி வேடமிட்டு நடனமாடி வந்த அவர் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக அதனையே தனது வாழ்வாதாரமாக மாற்றிக்கொண்டார். சிவவேடமிட்டு பார்வதி தேவியோடு நடனமாடுவது, புராண கதைகளை நடனம் மூலம் திருவிழாக்களில் பிரதிபலிப்பது, எண்ணற்ற கதைகளுக்கு தனது கலை ஆட்டம் வடிவில் பலருக்கும் பயிற்சியும் அளித்து திருவிழாக்களை நடத்தி கொடுப்பது ஃபைசலின் அர்ப்பணிப்பு பணியாக இருக்கிறது. இந்த கலையில் 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர் தொடங்கி சிறுவர்கள் வரை திருநங்கைகள் என அனைவருக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுத்து தன்னோடு சாமி ஆட்டத்தில் பங்கேற்க செய்து வருகிறாராம். மேலும் தலைக்கவசம் அணிதல் குறித்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு, பெண் வன்கொடுமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு கலையாட்டங்களின் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். ஒரு இஸ்லாமியர் ஒருவர் மதபேதம் பார்க்காமல் முழுமையாக சிவனாகவே உருவெடுத்து பெயராத பணி ஆற்றி வரும் நிலையில் அரசு நிர்வாகம் அவரது அறப்பணியை கௌரவம் செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது.